ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இனிய காலை வணக்கம். பெருமைமிகு பெண்குலத்தை ஆன்மீக உலகில் ஈடுபடுத்தி மந்திரம் படிக்க, அபிடேகம் செய்ய, அர்ச்சனை செய்ய, வேள்வி செய்ய, கும்பாபிஷேகம் செய்ய, செயற்கரிய செயல்களில் ஈடுத்தி பெண்மைக்கு உயர்வளிக்க உருவெடுத்த நம் அவதார பெருந்தகையின் அவதார திருநாள் மார்ச் 3. அனைவரும் வருக, பங்காரு தெய்வத்தின் அருள் பெறுக. அன்னையின் அருள்வாக்கு. அடிகளாருக்காக ஊர்வலமும் உருள்வளமும் வந்துவிட்டால் போதாது, உன் உள்ளமும் அடிகளாரை சுற்றி வலம் வர வேண்டும். அடிகளாருக்காக நீ எந்த பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையின் பலன் உனக்குதான் கிடைக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று வேலூர் மாவட்டம் வேலூர் கிழக்கு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சித்தூர் ரூரல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சத்யசேகர் என் பேர். சத்ய தொழூர் இருக்கிறேன். விருத்தாச்சலம் வட்டம், கடலூர் மாவட்டம். சத்ய நான் அம்மாட்ட கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக நாங்கள் தொண்டு செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அம்மாவுடைய தொண்டுனா எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வெளிநாட்டில் போயிட்டு தான் அபுதாபியில் இருக்கும்போது தான் அம்மாவுடைய தொண்டை நான் செய்ய ஆரம்பித்தேன். அம்மா எந்த நேரமும் எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நேரமும் அம்மாவுடைய செயல் செய்யும்போது, அம்மா முறைப்படி நாங்கள் மந்திரங்கள் படிக்கும்போது அம்மா சொன்ன அருள்வாக்குப்படி என் தொண்டை நீ செய்ய, உன் தொண்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அம்மா எனக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. என்னுடைய பையனுடைய படிப்பு விஷயங்கள்லும் அம்மா நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு இங்கேயே இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போ எங்களுக்கு புரியல. எங்கள் பையன் இங்கே தான் இருந்து அம்மாவோட தொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. அம்மா எங்கள் பையனுடைய குடும்பத்தையும் இங்கே தான் அம்மாவுடைய திருப்பாதம் கீழே தான் தொண்டு செஞ்சிட்ருக்கு. அபுதாபி மண்டலத்தில் தான் நாங்கள் சிறப்பாக தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம். எல்லா தொண்டும் செய்யும்போதும் அம்மா கனவுலையும் நினைவுலையும் இதை செய்யுங்கடா மகனே, இப்படி செய்யுங்க மகனேன்னு எங்களுக்கு சொல்லி அம்மா ஒளிப்பேரல் ஆற்றல் பெற்ற பிறப்பும் அம்மா நமக்கு கனவுல எல்லா விஷயங்களும் சொல்லி இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க. கடல் கடந்து இருந்தாலும் அம்மா எங்கள் பக்கத்துணையாக இருந்து தான் எங்களை பாதுகாத்தாங்க. காலையில் இருந்துச்சு அவங்க பாதத்தை தொட்ட பிறகு தான் எந்த பணியாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். அம்மாவுடைய அவதார திருநாள் வர மார்ச் 3 வருகிறது. சக்திகள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாரும் அம்மாவுடைய அருளாசலையும் அம்மாவுடைய ஆசையும் பெறணும். பெண்களுக்காக எப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ வச்சு ஆன்மீகத்தில் கொண்டு உலக அளவில் மன்றத்தங்களை நடத்தி சத்தியமுக விழாக்களையும் அம்மாவை சிறப்பாக அவங்கள செய்ய வச்சுருக்காங்க. அப்படின்னா இதுக்கு அம்மாவால் தான் இது முடியும். அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை நம்ம வீட்டு சொந்த விழாவை எடுத்து செய்யணும் மகனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மருவத்தூர் கோலாகலமாக இருக்கிற விழாவுக்கு சக்திகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மாவுடைய ஆசையும் அருளும் பெறணும். எல்லா சக்திகளும் நமக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கும் சரி, சொந்தக்காரங்களுக்கும் சரி நல்லா சொல்லி, நம்மளுடைய ஃப்ரெண்டுகளும் சொல்லி அம்மாவுக்கு எப்படிலாம் நம்ம தொண்டு செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறதும் சொல்லி அவங்களெல்லாம் அழைத்து மருவத்தூரில் இந்த விழாவில் கலந்து இந்த விழாவில் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சிறப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் அம்மா நமக்கு தருவாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு விழாவாக இதை எடுத்து செய்டாமங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு நீ அன்னதானம் செய்து பாரு, உன்னுடைய வாழ்வில் எல்லா வளங்களும் வரும் அப்படின்னு சொல்லி அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு
மன்றங்கள்லையோ இல்லை ஒரு பொது இடங்களையோ வந்து வரவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகள் இல்லை ஸ்வீட்டுகள் கொடுத்து அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினோம்னா, இப்போ வீட்டில் எப்படி குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ ஒரு பிறந்தநாள் விழானா எவ்வளோ சிறப்பாக நம்ம அதை எடுத்து நடத்துவோமோ, அதை போல் அம்மாவுடைய விழாவிலும் பல பேருக்கு வந்து இதை நம்ம அதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அருள் வந்து பல மடங்கு அம்மா நமக்கு தராங்க. அம்மாவுடைய ஆசை கிடைக்கணும்னா நம்ம மருவத்தூர் எல்லையில் வந்து இந்த மண்ணை நம்ம மிதிக்கணும். பஞ்சபூதங்களில் 5 தலங்களில் முக்கியமான தலம்னு சொன்னாலும் இந்த மருவத்தூர் மண்ணுக்கு மண்ணினுடைய மகிமை பல உண்டு. அதனால் சக்திகள் அனைவரும் வந்து அம்மாவுடைய திருவிழாவில் கலந்து கொண்டு மார்ச் 3ஆம் தேதி வந்து அம்மாவுடைய 86வது அவதார திருநாள் மங்கள விழாவில் எல்லாரும் கலந்து கொள்வோம். சக்தி அனைவரும் வருக, அன்னையினுடைய அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.